ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 3. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 3. ஆரோக்கியம் வேண்டினேனோ பின்பழகியார் போலே. ஆரோக்கியம் வேண்டினேனோ பின்பழகியார் போலே. யார் இந்த பின்பழகியார்? இவருக்கு பின்பழகிய பெருமாள்ஜீயர், பின்பழகராம் பெருமாள்ஜீயர் என்று வேறு வேறு பெயர்கள் உண்டு. அதை சுருக்கித்தான் பின்பழகியார் அப்படின்னு எழுதியிருக்கார். இப்பதான் 2வது வார்த்தையில நம்பிள்ளை என்ற மகனியரை பற்றி பார்த்தோம். ராமானுஷர், எம்பார், பட்டர், நஞ்சீயர், நம்பிள்ளை. அந்த நம்பிள்ளையினுடைய சிஷ்யர்கள் முக்கியமாக 2 பேர், வடக்கு திருவீதி பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளைன்னு பார்த்தோம். அத போல இன்னொரு முக்கியமான சிஷ்யர் தான் பின்பழகிய பெருமாள்ஜீயர் அப்படின்னு இவருக்கு திருநாமம். இவர்தான் பிற்காலத்தில் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ கிரந்தங்கள் 6000 படி குரு பரம்பரை, இன்னைக்கு ஆழ்வார்கள் சரித்திரம், ஆச்சாரியார்கள் சரித்திரம், நம்பிள்ளை வரைக்கும், அவர் நம்பிள்ளை வாழ்ந்த காலத்தில் அவர் சிஷ்யராக இருந்ததுனால நம்பிள்ளை வரைக்கும் சரித்திர பாகங்களை நாம பார்க்கணும்னா முக்கியமான ஒரு பிரமாணம், முக்கியமான ஒரு நூல் எதுன்னு கேட்டால் அது 6000 படி குரு பரம்பரை என்று பெயர். அதே போல பெரியவர்கள் ஆச்சாரியார்கள் அப்பப்ப சொன்ன வார்த்தைகள், அவங்கெல்லாம் ரொம்ப உபதேசமா பல வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் கோர்த்து வார்த்தாமாலை, வார்த்தாமாலை என்ற கிரந்தத்தையும் இவர் அருளியதாக பெரியவர்கள் கூறுவார்கள். அப்பேற்பட்ட பெரியவர் தான் இந்த பின்பழகிய பெருமாள்ஜீயர், பின்பழகராம் பெருமாள்ஜீயர். இப்ப சரித்திரத்துக்கு, இந்த கதைக்கு வருவோம். ஆரோக்கியம் வேண்டினேனோ பின்பழகியார் போலே. ஆரோக்கியம் வேண்டினேனோ, அது என்னது ஆரோக்கியம் வேண்டுதல்? நமக்கெல்லாம் வாழ்க்கையில படிப்பு வரலை, குழந்தை பிறக்கலை, வீட்டில் ஏதோ கடன் தொல்லை, கஷ்டம், உடம்பு சரியில்லை, எதுவா இருந்தாலும் பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திப்போம் இல்லையா? பெருமாளே எனக்கு இது சரியில்லையே அதை கொடு, இது இல்லையே அதை கொடு, இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடுன்னு கேட்போம் இல்லையா? ஆனால் ராமானுஜருடைய சிஷ்யர்களாக இருந்தால், ராமானுஜ தாசர்களாக இருந்தால் இந்த வார்த்தையை பெரியவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். காமியார்த்த பக்தி கூடாது என்று சொல்லுவார்கள். அது என்ன காமியார்த்த பக்தி? இன்னொரு விஷயத்தை ஆசைப்பட்டு பகவானிடத்துல போய் அதை கொடு இதை கொடுன்னு கை நீட்டி நிற்க கூடாது. அப்போ ராமானுஜருடைய அடியார்கள்னா எப்பவுமே பகவானிடத்துல அவனையே பிரார்த்திப்பார்கள், அவனையே சென்று கிட்ட வேண்டும், அவனுக்கு தொண்டு செய்யணும், அவனுக்கு பல்லாண்டு பாடணும் என்று ஆசைப்படலாமே தவிர அம்மா அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறாப்புல இருக்கு. அம்மா அப்பாவுக்கு தெரியாதான் நமக்கு எது எப்போ கொடுக்கணும்னு? அதை தவிர நாம இந்த சம்சாரத்துல இருக்கணும்னு ஆசை இருந்தாதான் அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படணும். நம்ம தான் சம்சாரமே வேண்டாம்னு சொல்றோமே. அதனால காமியார்த்த பக்தி கூடாது என்பது ராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள், கருத்து. அப்படிதான் வாழணும். ஒரு முறை இந்த பின்பழகிய பெருமாள்ஜீயர் அப்படிங்கிறவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. நோவு சாத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை, பாவம். உடம்பு ரொம்ப ஜுரம் ஆயிடுச்சு. போய் தன்னுடைய ஆச்சாரியனான நம்பிள்ளைக்கு கைங்கரியம் செய்ய முடியல, தொண்டுகளை செய்ய முடியல, அடிமை செய்ய முடியல, போகவே முடியல, அவரை பார்க்க முடியல. இவருக்கு மனசு ரொம்ப வருத்தமா போச்சு. ஆச்சாரியனை பார்க்க முடியலையே, நம்ம குருவை பார்க்க முடியலையே, அவருடைய வார்த்தைகளை நம்மளால கேட்க முடியலையே, அவருக்கு ஒரு விசிறி வீசுறது, ஆளவட்ட கைங்கரியம் போன்ற தொண்டுகளை கூட செய்ய முடியலையே, கால் பிடிச்சு விடலாம், ஒண்ணுமே செய்ய முடியாம இப்படி நமக்கு உடம்புல நோவு வந்துடுச்சே அப்படின்னு பார்த்து தன்னுடைய கூட படிக்கக்கூடிய சக சிஷ்யர்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள்லாம் எனக்காக கொஞ்சம் பெரிய பெருமாள் இடத்துல, ரங்கநாதர் இடத்துல பிரார்த்திக்கிறீர்களா? ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழியழ என்று திருவாய்மொழியில
பகவானுடைய விஜயங்களை கூடக்கூடிய பாடல்கள். நமக்கெல்லாம் வீட்டில் ஏதாவது துன்பம் வருகிறது அப்படின்னா இந்த பாடல்களை சொல்லுவதுண்டு. சாதாரணமா பொது ஜனங்கள் ராமானுஜ சித்தாந்தத்தில் இருந்தால் எதற்காகவும் சொல்லக்கூடாது. ஆனா இவர் கேட்கிறார், அப்படி இருக்கிறவரே கேட்கிறார், கொஞ்சம் இந்த ஆழியழ பாசுரங்கள், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றிவர் கென்னாதிரங்கி அப்படிங்கிற பாட்டையெல்லாம் கொஞ்சம் பெரிய பெருமாள்கிட்ட சேவிச்சு எனக்கு சீக்கிரமா உடம்பு நல்லபடியா ஆயிடணும், எனக்கு சரீரம் நல்லபடியா இந்த ஜுரமெல்லாம் போயிடணும், பழையபடி நான் ஆகணும்னு கொஞ்சம் பிரார்த்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். சரின்னு சில பேர் போய் பிரார்த்திச்சாங்க. சுவாமி நீர் சொன்ன மாதிரி பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே பகவானுடைய அனுகிரகத்தினால இவருக்கு உடம்பு சரியாயிடுச்சு. உடம்புல ஜுரமெல்லாம் போய் பழைய மாதிரி ஆயிட்டார். திரும்பவும் நம்பிள்ளைக்கு உயர்ந்த தொண்டுகளை செய்கிறார், கைங்கரியமெல்லாம் பண்றார். ஆனா உயர்ந்த விஷயங்களை உபன்யாசமா கேட்கறாங்க இல்லையா, உபதேசமா, அவங்களுக்கெல்லாம் சந்தேகம். இவர் நம்பிள்ளைக்கு இவ்வளவு பக்கத்துல இருக்கிறவர், பேர்பட்ட குருவுக்கு பெருமாள் கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லை, என் உடம்ப சரி பண்ணி கொடு அப்படின்னு கேட்கலாமா? இப்படி கேட்டிருக்காரே அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் சந்தேகம் நம்பிள்ளை கிட்டே போய் கேட்டுட்டாங்க. ஆச்சாரியன் குரு கிட்டே, சுவாமி என்னது இது, உம்முடைய சிஷ்யர்களுக்குள்ள பிரதானமா ஒரு முக்கியமான சிஷ்யர் தான் இந்த பின்பழகராம் பெருமாள்ஜியர். இவர் என்ன உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனையெல்லாம் பண்ணலாமா, வேண்டுதல் எல்லாம் வைக்கலாமா, காமியார்த்த பக்தி செய்யலாமா அப்படின்னு கேட்க, நம்பிள்ளைக்கு தெரியாதா? அவரே சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் பதில் சொல்லல. இவர்களுக்கு நல்லா மனசுல பதிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, சரி நமக்கு இப்ப ஸ்ரீரங்கத்துல பெரியவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, நல்ல மெத்த படித்தவர்கள், ஆச்சாரிய குருமார்கள், ஆசான்கள், அவர்களிடத்துல போய் ஒவ்வொருத்தர்கிட்டயே கேட்டு வரீங்களா? முதல்ல எங்களாழ்வான் அவரிடத்துல போய் கேட்டுட்டு வாங்கோ அப்படின்னார். எல்லாரும் எங்களாழ்வான் இடத்துல போய் இந்த சரித்திரத்தை சொல்லி, என்ன சுவாமி ஜுரம் போனோங்கிறதுக்காக பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனை எல்லாம் பண்ணறார், இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த எங்களாழ்வான் சொன்னார், ஒருவேளை அவருக்கு ஸ்ரீரங்கத்திலேயே வாழணும்னு ஆசையோ என்னவோ, சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத்பாசமானே விமானேன்னு பதின்மர் பாடும் பெருமாளான, எப்பொழுதும் உற்சவங்களை கண்டுள்ளக்கூடிய ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கணும், 2 காவேரி ஆறுகளுக்கு நடுவிலே, காவேரி கொள்ளிடத்துக்கு நடுவுல இருக்கணும்னு ஆசை போல இருக்கு, அதனாலதான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சே அப்படின்னு பயந்துட்டார் போல் இருக்கு அப்படின்னு எங்களாழ்வான் சொன்னார். திரும்பவும் நம்பிள்ளை சொன்னார், இப்ப போய் திருநாராயணபுரத்து அரையர் அவர்கிட்ட போய் கேளுங்கோ அப்படின்னார். எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்டாங்க. அந்த திருநாராயணபுரத்து அரையர் சொன்னார், அவருக்கு ஏதாவது முடிக்காத வேலைகள் கடமைகள் இருக்கும், ஏதோ செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பார், அது செய்ய முடியாம போயிடுச்சே, இன்னும் முடியலையே அப்படின்னு அவருடைய கர்த்தவியம், செய்ய வேண்டிய கடமைகளோ வேலைகளோ அது ஏதோ செய்ய முடியாம போயிருக்கும், அதனால உடம்பு சரியாகட்டும் அப்படின்னு பெருமாளிடத்துல பிரார்த்திச்சிருப்பார் அப்படின்னு அவர் சொன்னார். அடுத்து நம்பிள்ளை, அம்மங்கி அம்மாள் அவரை போய் கேளும் அப்படின்னாங்க. இவங்க அம்மங்கி அம்மாளை போய் கேட்டாங்க. அவர் சொன்னார், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, ஏன் பெரிய பெருமாள் நம்பெருமாளுக்கும் சரி, நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபம் கேட்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா, நம்பிள்ளை கோஷ்டியோ நம்பெருமாள் கோஷ்டியோன்னு சொல்லுவாங்க. பெரிய பெருமாள் போய் சேவிக்கிறீங்க ஸ்ரீரங்கத்துல, அவர் இருக்கிறது திருவிண்ணாழி திருச்சுற்றுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து ஒரு சின்ன பிராகாரம் இருக்கும், அதுதான் ராசமகேந்திரன் திருச்சுற்றுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹெச்ஆர்என்சி அந்த அலுவலர்களெல்லாம் அந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி கட்டி உள்ள உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெருமாளுடைய பெரிய திருவடி பாதம் வச்சிருப்பாங்க. அந்த பாதத்துக்கு பக்கத்துல ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும். அந்த 4 கால் மண்டபத்துல ஒரு தூண்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாஞ்ச திண்ணை போல இருக்கும். அங்கதான் உட்கார்ந்து நம்பிள்ளை காலக்ஷேபம் சொல்லுவாராம் ஸ்ரீரங்கத்துல. இன்னைக்கும் பெரியவங்கெல்லாம் அங்க போனா சேவிப்பார்கள், விஷயம் தெரிந்தவர்கள். பெரிய பெருமாள் நம்பெருமாள் கிட்ட கூட்டமே இருக்காதான், முழுக்க முழுக்க எல்லாரும் இந்த நம்பிள்ளை காலக்ஷேபம் சொல்றதான் கேட்கறதுக்கு கூட்டமா உட்காந்துக்குவாங்களாம். அது மாதிரி அந்த நம்பிள்ளையனுடைய காலக்ஷேபத்தையே கேட்டு பழக்கப்பட்டவர் இல்லையா, அதனால அவருக்கு இந்த காலக்ஷேபத்தை கேட்க முடியாம போயிடுமோ, உடம்பு சரியில்லாம போனா இங்க இருந்து நம்ம போயிட்டோம்னாக்கா, சரீரத்தை விட்டு போயிட்டோம்னா நம்பிள்ளையனுடைய காலக்ஷேபம் கேட்க முடியாம போயிடுமே,
சேமமா கழிக்க முடியாம போயிடுமே என்று பயந்திருக்கலாம் அப்படின்னு அம்மங்கி அம்மாள் சொன்னார். அடுத்து பெரிய முதலியார் அப்படிங்கிறவரை போய் கேளுங்கோ அப்படின்னார். பெரிய முதலியார் சொன்னார், என்னதான் இருந்தாலும் ஸ்ரீரங்கத்தில் வாழ்கிறவர்களுக்கு நம்பெருமாளிடத்துல பற்று அதிகம். நம்ம வெளியூர்ல இருந்து போறவங்க தான் பெரிய பெருமாள்னு ரங்கநாதரை சேவிக்க ஓடுவோம். உள்ளூர் மக்களை கேட்டு பாருங்கோ, அவங்க எப்ப பார்த்தாலும் நம்பெருமாள் உற்சவம் அப்படின்னா உற்சவர், அவர் எந்த மண்டபத்தில் இருக்கார், அவருக்கு எப்ப திருமஞ்சனம் அப்படின்னு அவர் பின்னாடியே சுத்தின்னு இருப்பாங்க. திருக்கையிலே பிடித்த திவ்ய ஆயுதங்களும் வைத்த அஞ்சல் என்ற கையும் கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளே தஞ்சம் என்று சொல்லுவார்கள். அந்த நம்பெருமாளை சேவித்துக் கொண்டே இருக்கணும், அவரிடத்துல பற்று அதிகம். ஒருவேளை இந்த பிள்ளலோகம் பிள்ளை பின்பழகராம் பெருமாள் ஜீயருக்கு நம்பெருமாளை சேவிக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாரு போல் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இப்ப யார் யார் சொன்னது? எங்களாழ்வான் சொன்னார் ஸ்ரீரங்கத்துல இருக்கணும்னு ஆசை. திருநாராயணபுரத்து அரையர் சொன்னார் அவருக்கு ஏதாவது முடிக்காத வேலைகள் இருக்கும்னு. அம்மங்கி அம்மாள் சொன்னார் நம்பிள்ளையினுடைய காலக்ஷேபத்தை விட்டுடுவோமோ என்று பயப்படுகிறார். பெரிய முதலியார் சொன்னார் நம்பெருமாளிடத்துல அவருக்கு பற்று, அதனாலதான் உடம்ப சரி பண்ணி கொண்டு இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னு இவங்கெல்லாம் சொன்னாங்க. இப்ப நம்பிள்ளை பின்பழகராம் பெருமாள் ஜீயரையே கூப்பிட்டார். என்ன மத்தவங்க சொல்றது இருக்கட்டும், அவர் எதுக்காக கேட்டார்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவரை கூப்பிட்டார். இப்படியெல்லாம் பெரியவங்க சொன்னாங்களே, உடம்பு சரியில்லை, என்ன போய் பெருமாள்கிட்ட என் உடம்பு சரி பண்ணி கொடுன்னு யாராவது கேட்பாங்களா? இவ்வளவு காலக்ஷேபம் கேட்டிருக்கீரே, இவங்கெல்லாம் சொன்ன இந்த காரணத்தினாலதானா, பெரியவங்க சொன்ன இந்த காரணத்தினாலதானா, எதனா ஒத்து போகுதா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் பதில் சொன்னார். யாருக்கு உடம்பு சரியில்லாம போய் எனக்கு ஜுரம் போகணும்னு பிரார்த்திச்சாரோ அவர் பதில் சொல்றார். உமக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல சுவாமி, நீர் ஆச்சாரியன், இருந்தாலும் அடியனுடைய வாயில இதை கேட்கணும்னு ஆசைப்படுறீர் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அழகா பதில் சொல்றார். வேற ஒன்னும் இல்ல சுவாமி, தேவரீர் தினமும் போய் காவேரியில தீர்த்தமாடுவீர், குளிக்கிறது, ஸ்நானம் செய்த உடனே வெளியில வருவீர், வந்த உடனே ஒரு வஸ்திரத்தை வச்சு தொடச்சுக்குவோம் இல்லையா? அப்படி தொடச்சுக்கும் போது என்னதான் தொடச்சாலும் முதுகுலையும் மார்புலையும் சின்ன சின்னதா குறு வியர்வைன்னு சொல்லுவாங்க, சின்னதா தண்ணீர் பொட்டுக்கள் இருக்கும் இல்லையா? அப்படியே குமிழியா அப்படி கொஞ்சம் அப்படி வியர்த்தா போல இருக்கும். அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். உம்முடைய முதுகுல இருக்கக்கூடிய அந்த அழகான வியர்வையை ரசித்து கொண்டு, அது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அதை ரசித்து கொண்டு உம்முடைய திருமேனிக்கு வாட்டம் வராமல், உங்களுடைய உடம்புக்கு எதுவும் நோவு வந்துடாம சிரமம் வராம நான் விசிறு வீசுவேன், ஆலவட்டம் வீசுவேன். அந்த கைங்கரியம் விட்டு போயிடுமோ, அதை செய்ய முடியலையேன்ற பயத்தினால பெருமாளிடத்துல பிரார்த்தித்து உடம்ப சரி பண்ணி கொண்டேன். இதோ இப்ப தினப்படி உமக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டாராம். இதுதான் ஆரோக்கியம் வேண்டினேனோ, திருவரங்கநாதன் இடத்துல போய் எனக்கு உடம்பு ஆரோக்கியம் கொடுன்னு கேட்டார் பெண்பழகியார்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான கருத்து இருக்கு இதுல. மணவாள மாமணிகள் தன்னுடைய உபதேச ரத்ன மாலையில 2 பாட்டு சொல்றார். சிஷ்யன் ஆச்சாரியன் இடத்துல எப்படி இருக்கணும்? ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரை பேணுமவன், தேசாரும் சிச்சனவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்குமவன் என்னும் நுண்ணறிவை கேட்டு வைத்தும் ஆர்க்குமன்னேர் நிற்கை அரிதாம். ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக பாடுபடணும், அத பிரார்த்திக்கணும். சிஷ்யன் ஆச்சாரியனுடைய சீர் வடிவு, அவருடைய தேக சம்ரக்ஷணம், அவருடைய திருமேனி நன்னா இருக்கணும் அப்படின்னு தான் சிஷ்யன் பாதுகாப்பா அதுக்காக பிரார்த்தனைகளை செய்யணும். இதுக்கு யார் உதாரணம்? அடுத்த பாட்டிலே சொல்றார். பின்பழகராம் பெருமாள் சீயர் பெருந்திவத்தில் அன்பதுவும் அற்று மிக்க ஆசையினால் நம்பிள்ளைக்கு ஆன அடிமைகள் செய் அந்நிலையை நன்னெஞ்சே ஊனமர எப்பொழுதுமோர் அப்படின்னு சொல்றார். இந்த சரித்திரத்தை தான் சொல்றார். பின்பழகராம் பெருமாள் சீயர் பெருந்திவத்தில் அன்பு அதுவும் அற்று, பரமபதத்துல மோட்சத்துல கூட அவருக்கு ஆசை இல்லையா? எதுல ஆசை? நம்பிள்ளைக்கு ஆன அடிமைகள் செய், நம்பிள்ளைக்கு அந்தரங்கமான தொண்டுகளை செய்வதிலே, ஆச்சாரியனான தன்னுடைய நம்பிள்ளை ஆச்சாரியர் குரு, அவருக்கு தொண்டுகளை செய்யணும், அவருடைய திருமேனில வாட்டம் வராம இருக்கணும் அப்படின்னே வாழ்ந்த சிஷ்யர் இருக்காரே பின்பழகராம் பெருமாள் சீயர், அந்த நிலையை நீ எனக்கு தா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்படி ஆச்சாரியனுடைய
திருமேனியிலே நோக்கத்தோடு இருப்பது, ஆசாரியனே முக்கியம் என்று இருக்க வேண்டும். யாரைப் போல? பின்பழகியார் போலே. ஆரோக்கியம் வேண்டினேனோ பின்பழகியார் போலே. அடுத்து 4வது வாக்கியம், உசாத்துணையாய்ச் சென்றேனோ ஆழ்வானைப் போலே. உசாத்துணையாய்ச் சென்றேனோ ஆழ்வானைப் போலே. அடுத்த பதிவிலே பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.